சுகரை குறைக்கும் 5 இரவு உணவுகள். கரெக்டா மாத்திரை சாப்பிட்றேன், டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் வயித்துல எடுக்கிற சர்க்கரையோட அளவு எப்பவுமே கூட இருக்கும். இந்த மாதிரி காலை நேரத்துல எடுக்கிற சர்க்கரையோட அளவு ஏன் கூடுது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? காலை வெறும் வயித்துல எடுக்கிற சர்க்கரையோட அளவு அதிகமாகாம இருக்க நம்ம இரவுல என்னென்ன மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் ரொம்ப மெனக்கட வேண்டாம். நம்ம சாப்பிட்ற உணவுல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இது எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில சுகர் மக்களுக்கு நைட்ல 1 மணி 2 மணி போல சர்க்கரையோட அளவு குறைஞ்சு உயிருக்கே ஆபத்து வரும். சில சுகர் மக்களுக்கு நைட்ல 1 மணி 2 மணி போல சர்க்கரையோட அளவு அதிகமாகி நைட்ல யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன, தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். சர்க்கரை மக்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ, அதனால ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் எரிச்சல், கால் மதமதப்புக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கிறோம். இதுவரைக்கும் 4800க்கும் மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை ஆத்தி இருக்கு. இதை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு 48 வயசுக்காரரு, ரொம்ப நாளா சர்க்கரை இருக்கு. கடந்த 1 வருஷமா எங்க மருத்துவமனையில வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்றப்ப, சார் காலையில எப்ப சுகர் பார்த்தாலும் 160, 180, 190 இருக்கு சார். நைட்ல 1 மணி 2 மணி போல ரொம்பவும் மயக்கம் வருது, பசி, படபடப்பு, ஒரு பதட்டமெல்லாம் வந்துடுது. அந்த நேரத்துல சர்க்கரை எடுத்து பார்த்தோம்னா 60, 70 தான் சார் காட்டுது. உடனே நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுறேன், அப்புறம்தான் அந்த படபடப்பு நிக்குது. வாரத்துல 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி ஆயிருது. இதனால எனக்கு சரியான தூக்கம் இல்லை, மனசும் பயமா இருக்கு. சில நாள் அந்த மாதிரி வரலைனாலும் காலையில சர்க்கரை எடுத்து பார்த்தா 160, 170 காட்டுது. இது தொடர்ச்சியா பல மாசங்களா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கவலையோட சொன்னாரு. அவருக்கு நாங்க CGMS அப்படின்ற ஒரு பரிசோதனையை செஞ்சோம். இது CGMS கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஒரு சின்ன மெஷின் இருக்கும். அந்த மெஷினை அவர் உடம்புல பொருதி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அந்த மெஷின் தொடர்ச்சியா அவருடைய சர்க்கரையோட அளவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ கூடுது, எப்போ குறையுது அப்படிங்கிறத கண்காணிக்கும். ஒரு 5 நாள் கழித்து அவரை திருப்பி வர சொல்லி அந்த மிஷினை எடுத்து அதில் உள்ள டேட்டாவை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சோம். டெய்லி 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள அவருடைய சர்க்கரையோட அளவு ரொம்பவும் குறைஞ்சிருது. சில நாள் முழிச்சிடுறாரு, சில நாள் தூங்கிடுறாரு. அப்படியே தூங்கிட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும். அதுக்கடுத்து காலை நேர சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கு. இதுக்கு பேர் சோமோஜி ஃபினாமினன் அப்படின்னு மருத்துவத்தில் அழைக்கப்படுது. சர்க்கரை மக்கள் இரவு உணவுல அதிகமா மாவுச்சத்துள்ள உணவு சாப்பிட்டா அவங்கள ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சோறு, சப்பாத்தி, புரோட்டா இந்த மாதிரி சாப்பிட்றவங்கள ஒரு சில சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வரும். ஏன்னா இந்த மாவுச்சத்துள்ள உணவெல்லாம் ஒரு 9 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது 10, 11 மணி 12 மணிக்கெல்லாம் முழுசா ஜீரணம் ஆயிடும். மாத்திரையை நைட்டு போட்டிருப்போம், அந்த மாத்திரையை அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த உணவு ஜீரணமாகிறதுனால சர்க்கரையோட அளவு 1 மணி 2 மணியை போல ரொம்பவும் குறைஞ்சு போயிடுது. அப்படி சர்க்கரை குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடம்பு அலர்ட் ஆகிடும். நம்மளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு நம்ம உடம்போட சிஸ்டமே அதுக்கு முழுசா வேலை செய்யும். அப்ப நம்ம உடம்பு 2 வகையான ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. ஒன்று கார்டிசோல், இன்னொன்று குரோத் ஹார்மோன். இந்த ஹார்மோனை நம்ம ஈரலுக்கு, அதாவது லிவருக்கு அனுப்பி அங்க லிவர்ல நம்ம ஏற்கனவே சேமிச்சு வச்சிருப்போம். குளுக்கோஸை சேமிச்சு வச்சிருப்போம், ஃபேட்டை சேமிச்சு வச்சிருப்போம், புரோட்டீனை சேமிச்சு வச்சிருப்போம். அதை வெளியிட்டு இவரை காப்பாத்து அப்படின்னு சிக்னலை அனுப்பி வைக்கும். அதற்கு ஏற்ப துரிதமா ஈரல் செயல்பட்டு குளுக்கோஸை வெளியிடும். இந்த செயல்முறைக்கு பேரு குளுக்கோனியோஜெனிசிஸ்னு பேரு. இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஜாஸ்தி ஆயிரும். காலையில ஃபாஸ்டிங், அதாவது வெறும் வயித்துல சர்க்கரை எடுத்து பார்த்தா சர்க்கரையோட அளவு கூடும். இதுதான் அந்த சோமோஜி ஃபினாமினன். இதற்கான மருத்துவ ஆதாரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சே தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல காலையில வெறும் வயித்துல சர்க்கரை எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி காலையில எடுத்த உங்க சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்றத
கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய 35 வருஷ மருத்துவ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்வை அவர் சில சமயம் உணர்றாரு. அப்பதான் அவருக்கு சர்க்கரையோட அளவு குறைஞ்சு உடனே முழிச்சிடுறாரு. இல்ல நல்ல தூக்கத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பினாமினால அவருடைய உடம்பு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல இயல்பு நிலைக்கு திரும்பிடுது. அப்படியே தூங்கிடுறாரு. இதான் அவருக்கு நடந்த நிகழ்வு. இதை நாங்க கண்டுபிடிச்ச உடனே அவருடைய இரவு உணவை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். மாத்திரை சாப்பிட்ற நேரத்தையும் மாற்றி கொடுத்தோம். அவருடைய இரவு உணவை புரோட்டீன் பிளஸ் ஹை ஃபைபர் இருக்க மாதிரி மாற்றணும். கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்தை குறைச்சோம். மாத்திரையில் சில மாறுதல்கள் பண்ணணும். மாத்திரை சாப்பிட்ற நேரத்தையும் மாற்றணும். அடுத்து 15 நாளில் அவருக்கு நைட்டில் அந்த மாதிரி மயக்கமே வரலை. வெறும் வயிற்றுல, அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 90லேருந்து 110க்குள்ளே இருந்தது. இப்போ நல்லா தூங்குறேன் சார் அப்படின்னு சொன்னார். பொதுவாக உணவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோக்களில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். எது புரதச்சத்து, எது மாவுச்சத்து அப்படின்னு ஒரு புரிதலோடையே உணவை சாப்பிடுங்க. திருப்பி திருப்பி அதை சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அழகாக அது செட் ஆயிரும். நீங்கள் மாவுச்சத்தை குறைச்சி புரதச்சத்தை கூட்டுங்க. இவ்வளவுதான். நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க. சிறந்த 5 உணவுகளில் முதல்ல வர்றது பழங்கள். என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா ஆப்பிள், மாதுளை, கொய்யா, பேரிக்காய், பிளம்ஸு, நாவல் இதெல்லாம் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள். தாராளமாக சாப்பிடலாம். இதை சாப்பிட முடியாதவங்க வெஜிடபிள் சூப் மாதிரி போட்டு முதல்ல அதை சாப்பிடுங்க. இது எல்லா இரவு உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிடணும்னு ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. சர்க்கரை மக்கள் சேர்த்துக்க கூடாத பழங்கள் அப்படின்னா மா, பலா, வாழை, திராட்சை இதெல்லாம் வேண்டாம். இரண்டாவது சிறுதானிய உணவுகள். அரிசி, கோதுமை உணவுகளை குறைச்சிக்கோங்க. சிறுதானிய உணவுகளை இரவுல சேர்த்துக்கோங்க. ராகி, கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, சோளம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நீங்க இரவுல சேர்த்துக்கலாம். இது மாவாவே கிடைக்குது. முடிஞ்சளவு அதை வாங்கி நைட்ல தோசையாவோ அல்லது ரொட்டியாவோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த சிறுதானிய உணவுகள்ல மாவுச்சத்து இருந்தாலும் இது மெதுவா செரிமானம் ஆகக்கூடிய தன்மையுடையது. அதனால அரிசி, கோதுமை மாதிரி வேகமா செரிச்சு சர்க்கரை குறைஞ்சிடாது. மெதுவா ஜீரணமாகும். அதனால சர்க்கரையோட அளவு ஸ்டெடியா இருக்கும். சிறுதானிய உணவுகளா இருந்தாலும் அது மாவுச்சத்து தான். அதனால உங்க பிளேட்ல பாதி காய்கறிகள் இருக்கணும், பாதி சிறுதானிய உணவுகளா இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிடுங்க. மூன்றாவது காய்கறிகள். காய்கறிகளில் கிழங்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம் அப்படின்னா பீன்ஸ், பூசணி, முருங்கைக்கீரை, கத்தரிக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய், வாழைப்பூ, அவரைக்காய், பாகற்காய், நூக்கல், கொத்தவரங்காய், புடலங்காய், கீரை வகைகள் இந்த மாதிரி இருக்கலாம். இதுல நிறைய ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, சர்க்கரை இல்லை. அதனால தாராளமா சேர்த்துக்கலாம். நான்காவது பயறு வகைகள். நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். பயறுல பெரும்பாலும் புரோட்டீன் சத்து தான் அதிகமா இருக்கும். அதனால தினசரி உணவுல பயிறு இருக்கணும். பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, பட்டாணி, மொச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஒரு 10க்கு மேற்பட்ட பயிர்களை வாங்கி வச்சுக்கோங்க. உங்க இரவு உணவு பிளேட்ல அரை பாகம் மாவுச்சத்துள்ள உணவாக இருக்கட்டும், 3/4 பாகம் காய்கறியாக இருக்கட்டும், 1/4 பாகம் இந்த பயிறு வகைகள் இருக்கட்டும். உங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும், விட்டமின்ஸ் கிடைக்கும். உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இதனால நைட்ல சர்க்கரையோட அளவு குறையவோ கூடவோ ஆகாது. காலையில் வெறும் வயிற்றுல சுகர் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கா நார்மலாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. 5வது உணவு அசைவ உணவுகள். எண்ணெயில் பொரித்த அசைவ உணவுகள் வேண்டாம். குழம்புல போட்ட மீன் தாராளமா சாப்பிடலாம். சர்க்கரை மக்களுக்கு ஆட்டுக்கறி எப்பவும் வேண்டாம். கோழிக்கறி சாப்பிடலாம், குழம்புல போட்டதா இருக்கட்டும். தினசரி முட்டை சாப்பிடலாம், வெள்ளைக்கரு மட்டும். உப்பு நீர் இருக்கிறவங்க அசைவ உணவுகளை உங்க மருத்துவரை கேட்டுட்டு சாப்பிடுங்க. அசைவ உணவுகள்ல எதை தவிர்க்கணும்? முட்டையோட மஞ்சக்கரு, பிரியாணி, சிக்கன் 65, நண்டு, இறால், ஆட்டோட மூளை, ஈரல், குடல் இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை தவிர்த்துருங்க. பெரும்பாலும் நைட்ல அரிசி, கோதுமை உணவுகளை தவிர்த்துருங்க. புரோட்டா, வடை, பக்கோடா, ஃப்ரைட் ரைஸ், இனிப்பு, கேக்கு, பிஸ்கட்ஸு, ஜாம் இதெல்லாம் நைட்ல சாப்பிட்றது வேண்டாம். இந்த வீடியோவோட முதல் கமெண்ட்ல 2 வருட கால் வீக்கம் குணமானது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.